सांस में जो तेरे लिए सौ दर्द से महफूज रहे तेरी आन सदा चल तेरी मिट्टी में मिल जावा गुल बन के मैं खिल जावा इतनी सी है दिल की आरज़ू நீ மென்மேலும் வளரணுமா, எங்க பெருமைக்கு எங்க நகருக்கு இன்னும் பெருமை சேர்க்கணும். 2 மாசத்துல வாங்கின அவார்டுகள் இந்த இந்தியாவில் இவங்களுக்கு அத்தனை சீஃப் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த பாப்பாவுக்கு இப்போ முக்கியமானவங்க நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சொல்லக்கூடிய எங்கள் அமைச்சர் இருக்கீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கீங்க. இவரை ரெகனைஸ் பண்ணுங்க நம்ம நகராட்சி மூலமாக. இவங்களுக்கு நீங்கள் கௌரவிச்சா இன்னும் பெருமையாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேங்க. ஏன்னா நாங்கள் கௌரவிக்கிறது நீங்கள், ஆனால் இப்போ கௌரவிப்பீங்க கண்டிப்பாக. அது அரசாங்க விழாவாக நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்து அது ஆவடி நம்ம மாநகராட்சியில் ஐயா தலைமையில் நீங்கள் அமைச்சர் ஐயா தலைமையில் நீங்கள் ஒரு பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து உருவாக்கி கொடுத்த கலை இன்றைக்கு உலகமெல்லாம் வந்து பரவி இருக்கிறது. மிகச்சிறப்பாக அமைச்சரும் நானும் பார்க்கும் பொழுது அந்த பொண்ணை வந்து ரத்தமும் சதயமாக இருக்கா, இல்லை வேறு ரப்பரில் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த பொண்ணு உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது அந்த பொண்ணு மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளும் வந்து அந்த பார்த்தோம். எங்களுக்கு ரப்பரில் செய்தது என்னன்னு தெரியும்னு சொன்னார் நம்ம ஆணையர் கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள். ரப்பரில் செய்த பிள்ளை என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யோகா பண்ணிச்சு. அது முன்னாடி பாராட்ட வேண்டியது, வாழ்த்த வேண்டியது, வணங்க வேண்டியது. உண்மையில இருவரு கருத்துக்கு இடம் கிடையாது. ஆக அவங்க பெற்றவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க பெற்றவங்க அந்த பிள்ளைய அந்த அளவுக்கு உருவாக்கி அதனுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஹேபி என்னவோ அந்த ஹேபிக்கு தகுந்த மாதிரி விட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களெல்லாம் பார்த்து பிரமிக்கின்ற வழக்கு செய்யுது. இது நிச்சயமாக இது ஆவடி வரைக்கும் தெரிஞ்ச இந்த பிள்ளையினுடைய அந்த நிகழ்வை இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்கு, ஏன் அதற்கு மேலே எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் உற்ற உறுதுணையாக இருப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.